வணக்கம் நண்பா. நான் உங்கள் சவுண்டர் தமிழா. இந்த வீடியோ பதிவு மூலிமா நம்ம எஸ்எம்சி கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அண்டு ஒரு ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன, ஒரு இம்பேலன்ஸ் மூவ்னா என்ன. ஃபேர் வேல்யூ கேப், இம்பேலன்ஸ் மூவ் கிட்டத்தட்ட ஒன்று தான் நான் சொல்லுவேன். அதே போல் ஃபேர் வேல்யூ கேப்னால் என்னென்னா, மார்க்கெட் ஒரு கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ ஓப்பன் ஆகும். அந்த இடைப்பட்ட பகுதியை தான் நம்ம ஃபேர் வேல்யூ கேப்புன்னு மார்க் பண்ணுவோம். அடுத்து இம்பேலன்ஸ் மூவ்னா, மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்லேயோ இல்லை சைட் ட்ரெண்ட்லேயோ ஒரு கேண்டில் விட்டு ஒரு கேண்டில் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி மூவ் ஆகிட்டு இருக்கும். ஒரு இன்ஸ்டிடியூஷனல் வராங்கன்னா ஒரு கேண்டில் லாங்காக ஒரு கேண்டில் விட்டுருப்பாங்க. அதில் அதிகப்படியான பெண்டிங் ஆர்டர்ஸை விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த லாங் கேண்டிலுக்கு அப்லேயும் டவுன்லேயும் இருக்க கேண்டிலுக்கு இடைப்பட்ட பகுதியை தான் நாம் இம்பேலன்ஸ் மூவ்ன்ட்டு எஸ்எம்சி கான்செப்டில் மார்க் பண்ணுவாங்க. அதை தான் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனாகவும் நம்ம எடுத்துப்போம். இப்போ சார்ட்டில் கொடுத்தபடி ஒரு இம்பேலன்ஸ் மூவ்னால் என்னன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மார்க்கெட் ஒரு பையிங் ஆர்டரில் போயிட்டு இருக்குது. அடுத்து செல் ஆஃப் போக போகுது. அதில் ஒரு 2 கேண்டிலுக்கு இடைப்பட்ட பகுதி க்ளோஸ் வைக்காமல் இருப்பாங்க. அதில் தான் பெண்டிங் ஆர்டர்ஸை விட்டுட்டு போயிருப்பாங்க. அதை தான் நம்ம இம்பேலன்ஸ் மூவாக சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் சொல்லிவிட்டு மார்க் பண்ணுவோம். 1 ஹவரில் ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் இம்பேலன்ஸ் மூவ் மார்க் பண்ணோம். 15 மினிட்ஸில் ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன், அதாவது இம்பேலன்ஸ் மார்க் பண்ணோம். 5 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸில் ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணிவிட்டு 1 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸில் ஆர்டர்ஸை எடுப்போம். இதுதான் இந்தியன் மார்க்கெட்டோடைய எஸ்எம்சி கான்செப்ட். அதைப்படி பார்த்திங்கன்னா, மார்க்கெட் இப்போ மேலே இம்பேலன்ஸ் மூவ் இருக்கிறதுனால சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கணும். நான் டவுனில் போய்கிட்டு இருக்கேன், அடுத்தது அப்பில் தான் போக போகிறேன்ட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கணும். அடுத்தது அந்த இம்பேலன்ஸ் மூவில் இருக்க பெண்டிங் ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு கீழே மறுபடியும் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணாங்கன்னா, மறுபடியும் அடுத்த டேப் பண்ணாங்கன்னா நாம் என்ட்ரிஸ் எடுப்போம். அதுக்கு ப்ரீவியஸ் லோவோ இல்லை ப்ரீவியஸ் ஐயோ டார்கெட் வைப்போம். அந்த இம்பேலன்ஸ் மூவ் அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைப்போம். இப்படி தான் நண்பா ஒரு எஸ்எம்சி கான்செப்ட் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இதை நீங்கள் கற்றுக்கணுன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனலாக எஸ்எம்சி கிளாஸை கற்றுக் கொடுக்குறோம். எஸ்எம்சி கான்செப்ட்டுக்கு மெயின் என்னன்னா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஹை அண்ட் லோ, லோ அண்ட் ஹை மார்க் பண்ண தெரியணும். பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் எதுன்னு மார்க் பண்ண தெரியணும். ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னால் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்கோம். அதன்படி நிறைய நண்பர்கள் மார்க் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு, இன்ஸ்டாகிராம் நம்பருக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க. நான் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கேன். அப்புறம் நாம் லைவாக டெய்லி மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்குள்ள எஸ்எம்சி கான்செப்ட் படி மார்க் பண்ணி டார்கெட் அண்ட் ஸ்டாப்பில் செட் பண்ணி ஆர்டரை சேர்த்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சப்ஸ்கிரைபர் நம்பர் சொன்னார், அந்தமாரி லைவ் மார்க்கெட்டில் நம்ம எப்பயுமே மார்க்கெட்டை மார்க் பண்ணக்கூடாது, அது செபி அமைப்பிலேருந்து பார்த்தாங்கன்னா பெரிய ரிஸ்க் ஆகிடும்ன்ட்டு. ஸோ அதனால் இனிமேல் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 செட்டிங்கிட்ட போட்டிருக்கோம். எல்லாமே டார்கெட் இட்டு எஸ்எம்சியை கற்றுக்க நினைக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம லைவ் வரப்போகிறதில்ல.